வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு லேர்ன் வித் சூர்யா. இன்னைக்கான சேனல்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கண்டென்ட் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பத்தி தான் பார்க்கணும். ஏன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷன்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பத்தி போடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போற கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சா இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்னு சொல்றீங்களா? நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றது தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது. நம்ம பேசுறது ஒரு 30% தான் அந்த கான்வர்சேஷனை உருவாக்கும். நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர் சைக்காலஜி தான் நம்மளோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட்ல எந்த புக்கை ரெஃபர் பண்ணனா, இந்த ஹவு டு டாக் எனிஒன் இந்த புக்ல இருந்து தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி இந்த பிஹேவியர் அனலைசிஸ பத்தி சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள. கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஃபோல்டிங் ஸ்மைல். ஃபோல்டிங் ஸ்மைல் என்பது என்னன்னா, இப்போ நீங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பாலான மக்கள் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? பார்த்த உடனே சிரிச்சு அவங்கள வர வைப்பீங்க. ஏன்? நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சிரிச்ச முகமா முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாங்களோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்கள சிரிச்ச முகமா வர வைக்கணும். இது எப்படி நாளடைவுல அது அப்ரோச் ஆகும்னா, இப்போ நீங்க ஒருத்தங்களை பார்த்து டக்குன்னு இப்ப பார்த்த உடனே டக்குன்னு சிரிச்சீங்கன்னா அந்த ஸ்மைல் ஒரு ஆர்டிபிஷியலா அவங்களுக்கு அவங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஏன் ஆர்டிபிஷியலா ரியாக்ட் ஆகும்னா, ஒருத்தங்களை பார்த்த உடனே டக்குன்னு வர ஸ்மைலுக்கு உயிரோட்டம் இருக்காது அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தங்களை பார்த்த உடனே நீங்க டக்குன்னு சிரிக்கிறதுனால அவங்க மனசுக்குள்ள என்ன நோக்கும், என்ன இது இவங்க பார்த்த உடனே டக்குன்னு சிரிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையா இருக்காங்களான்னு அவங்களுக்குள்ள உங்களை மீட் பண்ணும் போதே ஒரு கான்பிடென்ட் அப்ரோச் இது கிரியேட் பண்ணாது. இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்காது. இது 1-to-1 அப்ரோச் மாதிரி இருக்காது. உங்களை பார்த்த உடனே நீங்க டக்குன்னு ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சீங்கன்னா அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க தப்பா. எப்படி என்ன இவங்க பார்த்த உடனே டக்குன்னு சிரிக்கிறாங்க, இவங்க சிரிப்புல ஏதோ ஒரு பொய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த ஹவு டு டாக் எனிஒன் புக்ல சொல்லிருக்காங்க, ஒருத்தங்களை பார்த்த உடனே உங்க ஸ்மைல ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்க. ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்த உடனே கொஞ்சம் லேட்டரா ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்க, டீப் தெரியாம. இதனால உங்களோட கேரக்டர் மேல அவங்களுக்கு ஒரு குட் அசசினேஷன் வரும். எப்படின்னா, இப்போ ஒருத்தங்களை பார்த்த உடனே டக்குன்னு சிரிக்கிறதுக்கும் ஒருத்தங்களை பார்த்த உடனே டக்குன்னு ஹோல்ட் பண்ணி சிரிக்கிறதுக்கும் நிறைய சைக்காலஜிக்கல் கண்டென்ட் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணி சிரிக்கிறதுனால நீங்க ஒரு ட்ரஸ்டபுளான பர்சன், நீங்க அவரை உண்மையிலே ஃபீல் பண்ணி சிரிக்கிறீங்க, அவர் கூட கான்வர்சேஷன் வச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதனால நீங்க ஒரு பிசினஸ் ரீதியாவோ ஒரு பீப்புளை சந்திக்கிறீங்களோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாவோ ஒரு பீப்புளை சந்திக்கிறதுனால உங்களோட கான்வர்சேஷன் இது மூலியமா ஒரு ஹெல்த்தியா முடியும்னு சொல்லலாம். சொல்லுவாங்க, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணப்பா, அதுதான் உனக்கு நல்ல கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஐ கான்டாக்ட் மட்டும் போதாது. சக்சஸ் ஆன பீப்புள் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதோட சீக்ரெட் என்ன தெரியுமா? அத அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணுவாங்க. அது பேரு தான் ஸ்டிக்கி ஐ. உங்களோட ஐயும் உங்க எதிரில இருக்கிற ஒரு பர்சனோட ஐயும் ஸ்டிக்டா ஒரு க்ளூ மாதிரி இருக்கும். என்ன இவங்க க்ளூ மாதிரி சொல்றாங்கன்னா, 1-to-1 கனெக்ஷனா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு பர்சன் உரையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணையே நீங்க பாத்துட்டு இருக்கோம். என்னடா ஐ கான்டாக்ட மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்றீங்கன்னு புரியுது. சொல்றேன், அவங்களோட ஐய நீங்க க்ளூ மாதிரி, இப்போ க்ளூ எப்படி ஒட்டிட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்க ஐய நீங்க பாத்துட்டே இருக்கணும். ஒரு கான்வர்ஸ் ஐ பாத்துக்கிட்டே அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க ஐய பாக்கணும், அப்புறம் அவங்க ஃபோர்ஹெட்ட பாக்கணும். நீங்க ஃபோர்ஹெட் பாக்குறதோட சைக்காலஜி என்னன்னா, நீங்க ஃபோர்ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனை உங்களால ஈஸியா பிரேக் பண்ண முடியும். அவங்களோட ஐய பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனை ஈஸியா வளர்க்க முடியும். இப்போ அவங்க ஐய நீங்க பாக்குறதுனால ஒரு கான்வர்சேஷன் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல அவங்க கான்வர்சேஷனை முடிச்ச உடனே டக்குன்னு ஐ கான்டாக்ட எங்கேயும் மாத்திக்காதீங்க.
ஏன் சொல்றேன்னா, நீங்க டக்குன்னு ஐ கான்டாக்ட மாத்திட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடும். இதனால ஒரு நல்ல டைமிங்கா பாருங்க. அவங்க கான்வர்சேஷனை முடிச்ச உடனே கவனம் செதற நேரத்துல உங்க ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணிடுங்க. அப்பதான் ஒரு பர்சன் கிட்ட உங்களால ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட உருவாக்க முடியும். ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், யாரா திங்க் பண்ணிருக்கீங்களா? எக்ஸாம்பிள், ஒரு மூணு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. கான்வர்சேஷன்ல 3 பர்சன் இருக்காங்க. 3 பர்சன்ல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இதுல நம்பர் 1 பர்சன் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்பர் 2 பர்சன் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க கிட்ட ஒரே ஆடல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 3 பர்சன் சைலண்டா இருக்காங்க. இதுல யார் மேல ஒரு கான்பிடன்ட் அந்த நம்பர் 1 பர்சனுக்கு பில்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் நம்பர் 2 சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்பர் 3 பர்சன் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் அமைதியா இருக்கான். அமைதியா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இப்போ ஒரு பர்சன் அமைதியா இருக்கானா, இப்போ அவன் நம்பர் 1, இப்போ இதுதான் நம்பர் 1 பர்சன், இதுதான் நம்பர் 3 பர்சன். இப்போ நம்பர் 2 பர்சன் இதுதான். இப்போ நம்பர் 1 பர்சன் நம்பர் 2 பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த நம்பர் 3 பர்சன் என்ன பண்றான்னா, இந்த நம்பர் 1 பர்சனை கவனிச்சிட்டு இருக்கான். ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது. இவங்க எப்படி பேசுறாங்க, இப்படி இவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கு, இப்படி இவங்க வே ஆஃப் அப்ரோச் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் 3 பர்சன் நம்பர் 1 பர்சன் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த நம்பர் 1 பர்சன் யோசிச்சு பார்ப்பாங்க, எதுக்கு இந்த நம்பர் 3 பர்சன் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கான், நம்ம பேசுறத இவனுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு போல இருக்குன்னு இந்த நம்பர் 3 பர்சன் மேல ஒரு ட்ரஸ்ட் இந்த நம்பர் 1 பர்சனுக்கு உருவாக்கும். நீங்க என்னதான் கேள்விக்கு பதில் சொல்ற பவரை விட ஒருத்தன் அமைதியா கவனிச்சு ஒருத்தனை பேசுறதுலதான் ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். இப்போ நீங்க குரூப்ல ஒரு 4-5 பேர் பேசும்போது நீங்களும் பேசணும்னு அவசியம் இல்லை. பேசுறவங்களை மட்டும் வேடிக்கை பாருங்க. அவங்க எப்படி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கான அட்மாஸ்பியரை மத்தவங்க கிரியேட் பண்ணி தர வேண்டியதில்லை, நீங்களே கிரியேட். மூணாவதா பார்க்கக்கூடியது என்னன்னா பாடி லாங்குவேஜ். இந்த பாடி லாங்குவேஜ் எப்படி ஒரு கான்வர்சேஷன் ஸ்கில்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க, வெறும் யூடியூப்ல இந்த 3 minutes வீடியோ பார்த்தா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ பார்த்தா நம்ம பாடி லாங்குவேஜை கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாடி லாங்குவேஜ் என்னன்னா, நம்மளோட வரலாறு இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லும். என்னடா வரலாறு, நம்மளோட வரலாறு எப்படி இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லும் கேக்குறீங்களா? இப்போ ஒரு ரூமுக்குள்ள நீங்க என்டர் ஆகிற தோரணையை வச்சு மத்தவங்க எப்படி உங்களை ஜட்ஜ் பண்றாங்கன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 2 பேரை நீங்க எடுத்துக்கோங்க. ஒருத்தன் அவன் நடக்கும் போது ஐ சைட லெப்ட் ரைட்னு பார்த்து நடக்கிறான். இன்னொருத்தன் அவன் ஐ சைட ஸ்ட்ரைட்டா பார்த்து மையப்புடை அப்படின்னு சொல்லலாம், மையப்புடையா பார்த்து நடக்கிறான். மத்தவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இந்த இப்படி திரும்பி பாக்குறாங்க, அவன் மேல எல்லாரும் அட்டென்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. ஒருத்தன் ஸ்ட்ரைட்டா பார்த்து நடக்கிறவங்க மேலதான் அவங்களோட அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஃபேமஸான குவைட் இருக்கு. என்னன்னா, உங்க லிப்ஸ் பேச வேண்டியது இல்ல, உங்க பாடி பேசினாலே போதும். இதுதான் இந்த சர்க்கஸ்ல ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி இந்த சர்க்கஸ்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்றாங்க. சர்க்கஸ்ல இருக்கிறாங்களா பேசியா சிரிக்க வைக்கிறாங்க நம்மள, அவங்க பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்மள சிரிக்க வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, பாடி லாங்குவேஜுக்கும் பவர் இருக்குதுன்னு தானே. எல்லாரும் அவங்கள கோமாளி மாதிரி பார்ப்பாங்க. உண்மையான ஆர்டிஸ்டே, பாடி லாங்குவேஜுக்கான ஆர்டிஸ்டே யாருன்னா அந்த சர்க்கஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான். நீங்க ஒரு சர்க்கஸுக்கு போய் பார்த்தாலே தெரியும் அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க மக்களை சிரிக்க வைக்கிறதுக்குன்னு. இதே மாதிரி ஒரு எஃபர்ட் நீங்க போட்டீங்கன்னா போதும், நீங்க ஒரு ஆல்பா மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுங்க. இப்போ ஒரு ரூமுக்கு நீங்க நடந்து போகும்போது உங்க ஷோல்டரை இப்படி வச்சுக்காம உங்க ஷோல்டரை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு உங்க செஸ்ட கொஞ்சம் அப்பா வச்சுக்கிட்டு உங்களோட தலைய ஓரளவுக்கு மீடியமான பொசிஷன்ல வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாட்டு வாக் பண்ணுங்க. இத வாக் பண்ணாலே போதும், உங்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஒரு அங்கத்தை கிரியேட் பண்ணும். 4வதா பார்க்கக்கூடியது என்னன்னா மென்டல் ப்ரிப்பரேஷன். இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் தான் என்ன? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மீட்டிங்க்கு நீங்க போறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்க? ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஐயோ கையில வாட்ச் போட்டிருக்கனா, ஷூஸ் எல்லாம் தொடச்சிருக்கல, ஐயோ வாலெட் எடுத்துக்கிட்டனா, பிரேஸ்லெட் போட்டிருக்கனா, டை ஒழுங்கா இது பண்ணிருக்கனா, இந்த மாதிரி தானே பாப்பீங்க. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு
அப்புறம் ஹேர் கட்லாம் ஒழுங்கா இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகும். எப்படின்னா, இப்போ ஒருத்தங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி விஷுவலா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கிட்ட மீட் பண்ணும் போது எந்தெந்த மாதிரி அவங்க பேசுவாங்க, பேசுற மாதிரியே உங்க மைண்டுக்குள்ள விஷுவலா ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுவாங்க. அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல்ல, கனவை காணுங்கள், உறக்கத்தில் காண்பது கனவல்ல, நாம் முடிச்சிருக்கும் போது காண்பதுதான் கனவு. அந்த கனவை இப்போ நம்ம இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்ணு வச்சுக்கோங்க, நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இப்போ ஒலிம்பிக் மற்றும் அத்லெட்டிக் வீரர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டிக்கு முன்னாடி அவங்க நல்லா பயிற்சி பண்ணுவாங்க. ஆனா போட்டி தொங்கறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணை முடிப்பாங்க. ஏன் கண்ணை முடிப்பாங்கன்னா, அவங்க அவங்களோட சக்சஸ விஷுவல் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க விஷுவல் பண்ணி பார்க்கறதுனால எல்லாம் கேட்டகரி வைஸ், பிளானட் வைஸ் நடக்கும். இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்றத விட அந்த வார்த்தையை நம்ம விஷுவலா ட்ரை பண்ணும் போது அதுக்கு ஒரு கான்பிடென்டான பூஸ்ட். நீங்க ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பார்த்த மாதிரி இந்த 4 விஷயத்த நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே போதும். ஏன் மென்டல் ப்ரிப்பரேஷனை பத்தி நான் முழுசா சொல்லலைன்னா, உங்களுக்கு சொன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் பிளேலிஸ்ட் மாதிரி பார்ட் 1, இது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 தான் சொல்றேன். ஏன்னா இது அவ்வளவு விஷயம் இருக்கு. இது அவ்வளவு விஷயத்திலயும் என்னால ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவா போட்டு உங்களை போர் அடிச்சுக்கிட்டே வச்சிட முடியாது. ஏன்னா இது நிறைய பேர் போய் சேரணும்னால இது ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் வீடியோவா தான் என்னால கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இத நான் ஒரு பிளேலிஸ்டா நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவான புது மைண்ட்செட் ஓரியன்டான கண்டென்ட்டை பார்க்கணும்னா மறக்காம லேர்ன் வித் சூர்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கிற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்த வீடியோல பார்க்கும் வரை நான் உங்கள் சூர்யா. I'll be there. Learn with Surya. டாடா.